டயட்டுன்னு சொல்லிட்டு நியூ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெல்கம் டு டே 74. இன்னைக்கு மார்னிங் மதராசி படம் பார்க்க வந்திருந்தேன். அங்க இன்டர்வெல்ல ஒரு சின்ன பாப்கார்ன் வாங்கி நானும் என் மச்சானும் சாப்பிட்டோம். காலையில மூவி போயிட்டதுனால மீனெல்லாம் அப்பாவுக்கு சமைக்கும்போது சேர்த்து சமைச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். அதனால மீனை கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிட்டாங்க. டீப் ஃப்ரை பண்ண வெளமீன் இறால் கூட கொஞ்சம் நண்டு குழம்பும் வச்சிருந்தாங்க. அது கூட கொஞ்சமா சோறும் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு சின்னதா ஒரு ஐஸ்கிரீம் பைட் சாப்பிட்டேன். அருண்ல ஐஸ்கிரீம் டோனட்னு புதுசா ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல இந்த சாக்லேட் ஃபிளேவர் சாப்பிட்டேன். ரெகுலர் பைட்ஸ்ல சாக்கோ கோட்டிங்கை விட உள்ள ஐஸ்கிரீம் தான் அதிகமா இருக்கும். இதுல ஐஸ்கிரீமை விட சாக்கோ கோட்டிங் அதிகமா இருந்துச்சு. சாப்பிடுறதுக்கு ஐஸ்கிரீம் ஃபீலை விட சாக்லேட் ஃபீல்ல தான் இருந்துச்சு. ஒரு பேக்கெட் அரௌண்ட் 50 கேலரி வந்துச்சு. ஆனா ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஃபீலே இல்ல. அதனால இந்த அமுல் ஃபோர் ஸ்டிக் ஒன்னும் சாப்பிட்டேன். இதுவும் வரும்போது கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் வந்துச்சு. டேஸ்ட் வைஸா ஓகே. பட் கேலரி தான் கிட்டத்தட்ட 250 கேலரிக்கு மேல. ஈவினிங்கா ஒரு கப் டீ குடிச்சேன். கூடவே ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் கார்ன் சிப்ஸும் பட்டர் முறுக்கும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஆயில் ஃப்ரைட் ஐட்டம் அவாய்ட் பண்ணணும் தான். பட் நான் அளவா சாப்பிட்டேன். நைட்டு டின்னருக்கு தோசை கூட சிக்கன் குழம்பு கேட்டிருந்தேன். பட் சிக்கன் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அதனால புரோட்டீனுக்கு கொஞ்சம் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் சுகர் கிரேவிங்ஸா இருந்துச்சு. ஐஸ்கிரீம் டோனட்ல க்ரீம் அண்ட் குக்கீஸ் ஃப்ளேவர்ல ஒன்று இருந்துச்சு. அது ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்டது 50 கேலரிக்குள்ள தான் இருந்துச்சு. ஆனா இது 75 கேலரி இருக்குது. இன்னைக்கு ஐஸ்கிரீம் மட்டுமே கிட்டத்தட்ட 400 கேலரிக்கு சாப்பிட்டுருக்கோம். இதை தவிர கொஞ்சம் ஸ்நாக்ஸ், டீப் ஃப்ரைட் ஐட்டம்லாம் சாப்பிட்டிருந்தாலும் அதெல்லாம் அளவா சாப்பிட்டதுனால இன்னைக்கு நம்மளால மெயின்டெனன்ஸ் கேலரிக்குள்ள இருக்க முடிஞ்சது. மீண்டும் சந்திப்போம்.